ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக தேவன் நம்மை நடத்தி இருக்கிற கிருபைகளை எண்ணி அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் இந்த மாதத்திலும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தியானிக்கும்படியாக நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த மாதம் தேவன் நம்மை விசாரிக்கிற ஒரு மாதம். கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். ஏதோ கண்டும் காணாதவர் போல, அப்புறம் போகிறவர் போல அவர் இருக்கிறது இல்லை. நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய காரியங்களை அவர் விசாரித்து அதற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். விசாரிப்பு என்பது ஒரு ஊழியமாக கூட காணப்படுகிறது. அதற்கு ஒரு பலன் உண்டு. அந்த பலனை மத்தேயு 25ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே விசாரித்த கூட்டத்தாருக்கு தேவன் கொடுக்கிற பலனாக அதை எழுதி வைத்திருக்கிறார். வாழ்க்கையிலே விசாரிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மனிதர்கள் மற்றவர்களை விசாரிப்பதையே நாம் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசித்தால், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் ஒன்றுமே இல்லை. தேவன் மிக பெரியவர், வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்தவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவ்வளவு பெரிய தேவன் அற்பமான மனிதனை விசாரிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். நம்மை விசாரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நீங்கள் யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஏதோ ஒரு நாளிலே தேவன் விசாரித்து விட்டு அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் காலை தோறும் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளின் உனக்கு தேவை என்ன? இந்த நாளினுடைய குறைவு என்ன? இந்த நாளிலே ஏன் நீ சோர்வாய் காணப்படுகிறாய் என்று சொல்லி கர்த்தர் காலை தோறும் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விசாரிக்கிற தேவனாய் இருப்பார் என்றால், அவர் விசாரித்து விட்டு அப்படியே அமைதியாய் போகிறது இல்லை. மனிதன் தான் விசாரித்து விட்டு பரிதாபப்பட்டு விட்டு நம்முடைய நிலைமையை கண்டு சிலர் ஏளனமாய் பேசுவார்கள், சிலர் அதை அப்படியே விட்டு விடுவார்கள், ஏதோ ஒருவர் உதவி செய்வார்கள். ஆனால் தேவனோ விசாரித்து விட்டு நமக்காக காரியங்களை செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் விசாரித்த காரியங்களை குறித்து நான் வேதத்திலே வாசித்த பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமான காரியங்களை தேவன் காண்பித்து கொடுத்தார். நிச்சயமே இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த வசனங்களின்படியாக தேவன் செயல்படுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தால், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். இங்கே ஆகார் தன்னுடைய எஜமானி ஆகிய சாராளை விட்டு ஓடி போகிறாள். ஏனென்றால் இவள் கர்ப்பவந்தி ஆன பொழுது சாராளை அற்பமாக எண்ணுகிறாள். இதன் நிமித்தமாக சாராள் அவளை கடினமாய் நடத்துகிறாள். இந்த கடினத்தை தாங்க முடியாதபடி அவள் ஓடி போகிறாள். வயிற்றிலே பிள்ளை, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, எங்கே போகிறது என்று தெரியாத ஒரு போக்கிடம். ஆனால் அந்த வீட்டிலேயோ கடினமான இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. தனித்தவளாய் அவள் வனாந்திரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறாள். அவளை தடுத்து நிறுத்திய ஆண்டவர் அவளை விசாரித்தார். விசாரித்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், முதலாவதாக அவளுடைய நிலையை குறித்து உணர்த்துகிறார். அவள் ஒரு அடிமை பெண். அவளுடைய வாழ்க்கையிலே அவள் நிலையை உணராதபடி அவள் செயல்பட்டு விட்டால் இப்பொழுது கடினமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாள். ஆண்டவர் அவளை அப்படியே விட்டுவிடவில்லை. அவளை விசாரித்து இவள் ஒரு அடிமை என்பதை உணர்த்தும்படியாக தான் சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே என்று அழைக்கிறார். வேதத்தில் யாரையும் தேவன் இப்படி அழைத்ததே இல்லை. பெயர் சொல்லி தான் அழைத்திருக்கிறார். ஆனால் அவளுடைய பெயருக்கு பின்பாக இருக்கிற அவளுடைய நிலைமை என்ன, ஏன் அவள் அவ்வாறு நடந்து கொண்டாள் என்பதை உணர்த்தும்படிக்காக தேவன் அவ்வாறு அழைத்தது மாத்திரம்
மாத்திரமல்ல, அவளுக்கு ஆண்டவர் 9வது வசனத்திலே ஒரு நல்ல ஆலோசனையை கர்த்தர் கூறுகிறார். நீ இப்பொழுது வெளிவர வேண்டிய நேரம் அல்ல, எனவே நீ போய் திரும்பி போ, சாராளினுடைய கையின் கீழாக நீ அடங்கி இரு என்று சொல்லி அவளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துவதற்கான ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டியவர்கள். நாம் அடங்கி இருப்போம் என்று சொன்னால் ஒரு காலம் வரும், தேவன் நம்மை வெளியே கொண்டு வருவார். தேவன் நம்மை தன்னுடைய கரத்தில் எடுத்து உயர்த்துவார். 2வதாக தேவனுடைய விசாரிப்பில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 16:10 பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். தேவன் அவளுடைய சந்ததிக்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவளுடைய சந்ததிக்கென்று தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவன் ஆகாரை விசாரித்தார். விசாரித்து விட்டு நீ போய் திரும்பி போ, அடங்கி இரு என்று சொல்லி அப்படியே விட்டு விடவில்லை. அதோடு கூட அவளுடைய சந்ததியை குறித்ததான ஒரு ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய தேவன் எதற்காக நம்மை விசாரிக்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காக. நம்மிடத்திலே என்ன குறை இருக்கிறது என்பதை அவர் விசாரிக்கிறார். விசாரித்து அந்த குறைவை நிறைவாக மாற்ற விரும்புகிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காக தான் அவர் விசாரிக்கிறார். அடுத்ததாக நீங்கள் 12வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், ஆகார் பெறப்போகிற பிள்ளையை குறித்தும் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை குறித்தும் தேவன் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நமக்கு இன்றைக்கு இருக்கிற நிலைமை தான் தெரியும், நேற்றைக்கு இருக்கிற நிலைமை தான் தெரியும், ஆனால் எதிர்காலம் நமக்கு தெரியாது. நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. ஆனால் தேவன் முக்காலத்தையும் அறிந்தவர் மாத்திரமல்ல, அவர் வெகு தூரத்து செய்திகளை நம்மை குறித்தும் நம்முடைய சந்ததியை குறித்தும் அவர் வைத்திருக்கிறார். 1 நாளாகமம் 17:17 நீங்கள் வாசித்தால், நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வெகு தூரத்து செய்திகளை நமக்கு அவர் வைத்திருக்கிறார். அந்த வெகு தூரத்து செய்திகளை வைத்திருக்கிறவர், அந்த செய்திகள் உங்கள் சந்ததியை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து அவர் வெளிப்படுத்துவதற்காக தான், அதனுடைய தரிசனங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக தான் உங்களை விசாரிக்கிறார். சும்மா ஆண்டவர் கேட்கல, ஏன் ஆகாரே எங்கே போகிறேன்னு கேட்டுட்டு அதோட விடலை. உன் சந்ததிக்கு ஒரு பெருக்கம் இருக்கிறது, உன் சந்ததி இவ்வனமாக இருக்க போகிறது, உன்னுடைய அங்கலாப்பை கர்த்தர்க்கே, அவனுக்கு என்ன பேர் வைக்கணும்னு கூட ஆண்டவர் சொல்றார் பாருங்க. எவ்வளவு நல்ல ஒரு தேவன். விசாரித்து வெகு தூரத்து செய்தியை அவர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய விசாரிப்பிலே இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால், இங்கே ஒரு ஊழியன் கர்த்தருக்காக வைராக்கியமாயிருந்தான். ஆனால் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு அவனுடைய மனது சோர்ந்து போய் சுருண்டு படுத்து விட்டான். போதும், என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஊழியம் போதும், நான் செய்த காரியங்கள் போதும் என்கிற ஒரு முடிவுக்கு அவன் வந்து விட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனத்தை கொடுத்து அவனை வெகு தூரம் நடக்க பண்ணினார். இப்பொழுது வெகு தூரம் நடந்து போய் அங்கே அவன் என்ன செய்கிறான் என்றால், ஒரு கெபியிலே போய் தங்கி விடுகிறான். இன்னும் அவனுடைய சோர்வு மாறவில்லை. கர்த்தர் சொன்னார், அவன் எழுந்து விட்டான். இப்பொழுது எலியா வெகு தூரம் பிரயாணம் பண்ணியிருக்கிறான். 40 நாட்கள் இரவு பகல் நடந்து தேவ பர்வதத்திற்கு வந்து அங்கே உள்ள கெபியிலே போய் தங்கிவிட்டான். இப்பொழுது நீங்கள் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் வருகிறார். அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம், ஏன் இங்கே இருக்கிற என்று சொல்லி அவனை விசாரித்தார். விசாரித்த உடனே எலியா சொல்லுகிறான், நான் பக்தி வைராக்கியமாக இருந்தேன், நான் ஜனங்களோ உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிறார்கள் என்று அவன் நிலைமையை சொன்ன உடனே கர்த்தர் அவனுக்கு தேசத்தினுடைய காரியத்தை குறித்து அவர்
சொல்லலை, அவனுடைய உயர்வையும் கனத்தையும் அவனுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். எலியாவே, இனிமேல் உன்னுடைய ஊழியம் எப்படி இருக்க போகிறது? நீ ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டியவன், நீ தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண வேண்டியவன், உன்னை வல்லமையாக பயன்படுத்தும்படி நான் திட்டம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் செய்ய போகிற காரியங்களையும், யாரை அவன் உயர்த்த வேண்டும், யார் மேலே கைகளை வைக்க வேண்டும், யாரை அபிஷேகிக்க வேண்டும் என்கிற நபர்களையும் குறித்து பின்னாக கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கவனிக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவன் உங்களுக்கு ஒரு கனத்தை வைத்திருக்கிறார். இந்த மாதத்திலே அவர் உங்களை விசாரித்து விட்டு கடந்து போகிறவர் அல்ல. விசாரித்து விட்டு அந்த கனத்துக்குரிய காரியத்தை, அந்த கனத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆம், உங்கள் கரங்களின் மூலம் அவர் பலத்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவேளை மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் சோர்ந்து போனீர்களோ, முடங்கி படுத்து விட்டீர்களோ, கெபிக்குள்ளாக போகிற நிலைமை, யாரையும் காண வேண்டாம் என்கிற நிலைமைக்கு நீங்கள் இருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அந்த தேவன் விசாரித்து, அதனால தான் பேதுரு சொல்றார், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் விசாரித்து உனக்கென்று வைத்திருக்கிற ஊழியம், உன்னுடைய கரங்களின் மூலமாக விசேஷித்த காரியங்களை அவர் செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அடுத்ததாக யோவான் 20:15 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே ஆண்டவர் மகதலேனா மரியாளை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறார்? ஒரு பெண் அதிகாலை வேளையிலே முகமெல்லாம் துக்கத்தோடு கூட, கண்ணீரோடு கூட நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையிலே பிசாசின் போராட்டங்கள், அந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்கின இயேசுவோடு கூட அவள் கடந்து வந்தாள். ஆனால் அந்த இயேசுவோ இப்பொழுது மரித்து விட்டார். சரீரத்தை காண வந்தால் சரீரம் இல்லை. நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற சூழ்நிலை, எதிர்காலம் இருண்டு போய்விட்டது. ஐயோ, இவருடைய வசனத்தை நம்பி, இவருடைய வார்த்தையை நம்பி பின்பற்றினோம், ஆனால் இப்பொழுதோ சடலம் கூட இல்லை. இவள் பயந்து போய் அங்கே தனியாக நின்று அழுது கொண்டிருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்தவர் முதலாக பிதாவினிடத்திற்கு கூட இன்னும் ஏறி போகவில்லை. அவளுடைய கண்ணீரை அவர் அப்படியே விடவில்லை. அந்த கண்ணீரை அவர் அற்பமாய் எண்ணவில்லை. அந்த கண்ணீரை விசாரித்தார். ஏன் அழுகிறாய்? இன்றைக்கும் அழுது கொண்டு இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கிறீர்களா? உங்களை எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் பயமுறுத்துதல்களாக, சவால்களாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார், ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஒருவேளை நீங்கள் தனிமையில் அழுது கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தேற்றுவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஏன் நீங்கள் அழுகுறீங்கன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இருக்கலாம். அல்லது உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். சோர்ந்து போகாதிருங்கள். விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் தேவன் துருத்தியிலே வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீர் ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக அற்பமாய் எண்ணப்படுவதே இல்லை. அந்த கண்ணீர் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. ஆண்டவர் விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, இதற்கு பிற்பாடு மகதலேனாவுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். நீ போய் என் உயிரோடு கூட உயிர்த்தெழுந்தேன் என்பதை நீ அறிவி, நான் தேவனிடத்திற்கு ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஆழமான ஒரு சத்தியத்தை மகதலேனாவிடத்தில் கொடுத்து அவள் சொல்லும்படி அனுப்பினார். உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமே பலன் உண்டு. நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவர் விசாரிக்கிற தேவன். எனவே இந்த பிப்ரவரி மாதத்திலே அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கவலைகளை அவர் மேலே வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.